அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் அனைவரும் சுகத்தோட நீங்க வாழணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 8 அல்லது 9 வாரங்களாய் ஆவியிலும் உண்மையிலும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பெண்ணிடம் மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் சொல்றாரு. இந்த மலை அந்த மலை அல்ல, ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்று சொல்லி, அதுதான் உண்மையான வழிபாடு. The true prayer is praying in the spirit and truth என்று சொல்லி மிகப்பெரிய கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி ஜெபிக்கணும்னு அவர் சொன்னார். கடவுள் ஆவியா இருக்கிறார், மனுஷனும் அவன் ஆத்துமா ஆவியா இருக்கிறான், அந்த உடம்பு அல்ல. அப்ப ஆவியும் இணையணும்னு சொன்னா we have to pray in the spirit of God and truth என்று சொன்னார். அப்ப கடந்த சில வாரங்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இறை வார்த்தையின் படி எப்படி வாழ்வது, உண்மையாக எப்படி ஜெபிப்பது, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ அதுல முதலாவது, போகிற ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறவன் அப்ப உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கணும்னா முதல்ல அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வான். நான் பாவேன்னு ஏத்துப்பான், எதையும் மறைக்க மாட்டான். நான் தான் செஞ்சேன்னு அந்த ஊதாரி மைந்தன் போல மனம் வருந்தி துக்கப்பட்டு கடவுள்கிட்ட போவான். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லி அதை கோட் பண்ணி நம்ம தியானித்தோம். அப்போ என்னுடைய பாவங்கள்லாம் ஏற்று அப்படி ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது அதுதான் முதல் படி. என்னுடைய ஏற்று மனம் வருந்தி நான் பாவிப்பான்னு சொல்லி, உங்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சப்பான்னு சொல்லி தாழ்ச்சியோடு ஜெபிக்கணும் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறதுனா என்ன, அதை எப்படி கடைபிடிப்பது அப்படின்னா, சின்சியரா இருக்கணும். என்னுடைய ஜெபம் உள்ளார்ந்த அல்லது நேர்மையான, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, நம்பிக்கையுள்ள ஜெபமா இருக்கணும். மை பிரேயர் இஸ் டு பி சின்சியர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளை இல்லையா? பிரேயர் இஸ் த கமாண்ட் ஆஃப் காட். அதுவும் ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது என்னன்னா, நாமளும் அவளும் ஒன்றாக மாறுவது, கடவுளோட ஜெல் ஆகுவது, என் ஆவியும் அவருடைய ஆவியும் ஜெல் ஆவது. அப்படி ஜெபிக்கணும் தான் ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கணும் என்கிறார். எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், நானும் கடவுளும் ஒன்னாவே பிரயாணிக்கவே மாட்டோம் அப்படின்னா அந்த ஜெபம் எதற்கு? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது என்ன செய்யும்னா, கடவுளுடைய உள்ளத்தை திறக்கும். இட் ஓபன்ஸ் தி ஹார்ட் ஆஃப் காட். பிரேயர் பண்ணக்கூடிய அந்த பாவியினுடைய உள்ளத்தையும் திறக்கும். நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒரு பாவி ஜெபிச்சான், தன்னுடைய உள்ளத்தையும் திறக்குது. இப்ப நினிவே நகரத்தை அழிக்கணும்னு சொல்லி யோனாட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா அந்த மக்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மறந்தி சாக்குடை அணிந்து எல்லாரும் பட்னி கடந்து ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய உள்ளத்தை அது திறக்குது பாருங்க. இட் ஓபன்ஸ் தி ஹார்ட் ஆஃப் காட். அப்ப தண்டிக்காம அவங்கள மன்னிக்கிறார். தாவீது பாருங்க, மிகப்பெரிய பாவத்தை செய்யறாரு, இன்னொருத்தருடைய மனைவியோட தவறா நடந்துறாரு, அந்த அவருடைய கணவனையும் கொன்னு போடுறாரு. இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சவரு அவருடைய பாவத்தை உணர்த்தினப்பது, நாத்தான் வழியாய் உணர்த்தினப்பது அழறார். ஒரு ஏழையின் ஆட்டுக்குட்டி எடுத்து என் வீட்டு விருந்தாளிக்கு நான் படைச்சிட்டனே என்று சொல்லி கதறி 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 அழுறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாவத்தோட பிறந்தேன், பாவம் என்னை அழுத்துது, என் உள்ளத்தை அழுத்துது, இனிமே பெறப்பட்ட பாவம் செய்ய மாட்டேன், என்ன வேணாலும் தண்டனை கொடுத்துக்கங்க, ஆனா உங்க அன்பு உறவை எடுத்துக்காதீங்க. டோன்ட் டேக் அவே த ஸ்பிரிட் ஆஃப் காட். என் மனைவி பிள்ளைங்களை யார் வேணாலும் எடுத்துக்கங்க, உங்க அன்புறவை எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி கதறாரு. இதான் அந்த பாவத்தை ஏற்று மனமருந்தி உண்மையா கதறும் பொழுது என்னுடைய இதயமோ கடவுளுடைய இதயமோ ஒன்றா சேருது. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்பக்கூடிய என்னுடைய நண்பன் இருந்தானா, ஐயோ இது மாதிரி பண்ணிட்டேன்டா, என் மனைவி இப்படி செஞ்சுட்டா, என் வீட்டுல பிள்ளைங்க இப்படி செஞ்சுட்டான்னு மனசை ஊற்றி அவங்கள்ட்ட ஜெபிப்போம், உள்ளத்தை திறந்து நம்ம நண்பன்கிட்ட சொல்லுவோம். இப்ப கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேருக்கு அற்புதமான உறவு இருந்துச்சுன்னா, இந்த மனைவியை தனியா மொட்டை மாடிட்டு கூட்டு போய் ஆபீஸ்ல நடந்த பிரச்சனைய உள்ளத்தை திறந்து, நானும் தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் அவரு இப்படி சொல்லிருக்கூடாதுன்னு சொல்லி உள்ளத்தை திறந்து மனைவி கிட்ட சொல்லுவாங்க. மனைவி அப்படி கணவன்கிட்ட சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சின்சியரா இருக்கணும் எனக்கும் கடவுளுக்குள்ள ஒரு ஜெப உறவு. இது அழகா தாவீது சங்கீத ஆசிரியர் சங்கீதம் 66 16 முதல் 20 முடிய அழகா இதை பிராக்டிக்கலா கொண்டு போற பாருங்க. ஆவியிலும் உண்மையிலும் எப்படி ஜெபிப்பது என்பதை ரொம்ப அழகாக அவர் கொண்டுட்டு போறார். சங்கீதம் 66 16 அவரு இப்படி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா,
கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர், அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். நான் ஆவிலும் உண்மையிலும் ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரு, நான் எப்படி ஜெபிக்கிறேன், அவர் எப்படி கொடுக்கிறாருன்னு வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றார். கம் அண்ட் ஹியர் ஆல் யூ ஹூ ஃபியர் காட் அண்ட் ஐ வில் டிக்ளேர் வாட் காட் ஹஸ் டன் டு மீ அகெயின்ஸ்ட் மை பிரேயர் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறார். நான் ஆவியில உண்மையில அவரோட ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு செஞ்சதை வாங்க, ஐயோ சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, கடவுள் எனக்கு செஞ்சதை நான் சொல்றேன் அப்படிங்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறோம் இப்படிதான் தனக்கு செய்ததை உலகத்தாருக்கு சொல்லாம இருக்க மாட்டான். வாய்ப்பை தேடுவான். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கடவுள் எனக்கு சுகம் கொடுத்தார், என் இடுப்பு வலி நீங்கியது, என் தீமைகள் நீங்கியது, அந்த நிலம் எனக்கு கிடைக்காது நினைச்சு கிடைச்சது, கடவுள் செஞ்சாரு, என் வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு, எனக்கு கோபம் வந்து ஆளு மேல இருந்துச்சு, கோபத்தை மன்னிச்சேன், நான் மனம் மாறிட்டேன் என்பதை சொல்லாம இருக்க மாட்டாங்க ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறவங்க. வாரீர் வாரீர் கூப்பிடுறாரு பாருங்களேன். எந்த அளவுக்கு இந்த சந்தோஷம் நமக்கு இருக்கா? ஜெபிச்சேன் கிடைக்கலங்கிற துக்கத்தை தவிர வாழ்க்கையில நன்மைகள் இல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அவர் சொல்றாரு வாரீர், கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே வாரீர், ஆண்டவர் எனக்கு செய்த சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவரிடம் ஜெபிக்கிறேன், அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. வாயை திறக்கிறார், ஜெபிக்கிறாரு. வீட்டுக்கு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், கடன் தொல்லை நீங்கணும், சுகம் கிடைக்கணும், பேய் ஓடணும், தடைகள் மாறணும், என் கணவருடைய இருதய நோய் நீங்கணும், என் மனைவிக்கு இருக்கக்கூடிய எல்லா கர்ப்பத்தில் இருக்கிற தீமைகள் நீங்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்க என் வாய் திறக்கிறேன், என் இதயம் துதிகளால நிறைகிறது அப்படிங்கிறார். இந்த ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்களேன். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்க, கடவுளோடு உண்மையான ஜெபத்தை ஏறெடுக்க அந்த கடவுள் நமக்கு செஞ்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்களேன். நாக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, தாவங்கட்டை கொடுக்கிறாரு, ஜாவை கொடுக்கிறாரு, பற்களை கொடுக்கிறாரு, உள்நாக்க கொடுக்கிறாரு, வாயை கொடுத்து வச்சிருக்காரு, லிப்ஸ் சர்வீஸ் கொடுக்கிறாரு, உதடு இல்லைன்னா பேச முடியாது, நாக்கு இல்லைன்னா பேச முடியாது, கண்களால் அந்த உலகத்தில் நடக்கிற அற்புதங்களை பார்க்க கண்களை கொடுத்து வச்சிருக்காரு, ஜெபிக்க காதுகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு, கடவுள் செய்த நன்மைகள் வாரீர் கேளுங்கன்னு சொல்ல, மற்றவங்க சொல்ல அதை கேட்டு நானும் அப்படி ஜெபிக்க அந்த காதுகளால கேட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க காதுகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபத்திற்கு எத்தனை தான் பண்ணி வைப்பாரு. அன்பான சகோதர சகோதரி, இதுக்கு மேல இருதயத்தை படைச்சு வச்சிருக்கிறாரு. இருதயத்துல துதிகள் இருந்து நாவு எனக்காக என் மனைவிக்காக ஜெபிக்குது, ஆனா எதையும் அவர் செஞ்ச நன்மைகள் நினைச்சு துதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்களேன். நாவு ஜெபிக்குது, இதயம் துதிக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது மட்டுமல்ல, இவ்வளவு உறுப்புகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. வயிறு, கிட்னி, கால் பிளாடர், லங்ஸ், காலு எல்லாம் துதிக்குது, கை தட்டுது. கடவுளை துதிக்க இவ்வளோ உறுப்புகளை கொடுத்தவர். அது மட்டுமல்ல, ஒரு ஓய்வு நாளை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. God has given you holiday for every 7 days. 7 நாளைக்கு ஒரு நாள் லீவை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் என்ற நாவில ஜெபம் தோன்றும் பொழுது என் உள்ளத்துல என் அண்ணனை நான் பார்த்துக்கிறேன், என் அண்ணனை மன்னிக்காம, என் அண்ணனை வெறுத்துக்கிட்டு, தம்பியை வெறுத்துக்கிட்டு, மனைவியை வெறுத்துக்கிட்டு வாழ்ந்தனா அங்க எப்படி ஜெபம் இருக்கும்? என் நாவு ஜெபிக்க தொடங்குற பொழுது என் உள்ளத்துல துதி வருது அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அவரு எந்த அளவு கடவுளை நம்பி இருக்காரு பாருங்களேன். நம்ம எப்பொழுதுமே கடவுள்கிட்ட ஜெபிக்க பொழுதும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? உள்ளத்தை திறந்து ஊற்றி அழுது, ஐயோ என் மனைவிக்கு சுகம் கிடைக்கிறது உங்க கையில தான்ப்பா இருக்கு, நான் பிசினஸ் நடத்துறது உங்க கையில தான் இருக்கு, இதோ எனக்கு 5 கோடி கடன் இருக்கு, அதை நீ தீர்த்து வைக்கணும், எனக்கு வேலைகளை கொடுங்க, அது உங்க கையில தான் இருக்கு. இதயத்தை ஊற்றி உங்க தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவரை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. யூ கிவ் glory to him. எப்படி? அவரை நம்புறீங்க, உங்களுக்கு விடுதலை அவற்று மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நம்புற பொழுது, when you ask your need and trust him, you extol God. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ when we seek goodness for our family, we seek his glory. அவருக்கு நம்ம மகிமை கொடுக்கிறோம். God is pleased to reckon himself honored in our prayer. நம்ம ஜெபத்துல நம்ம வேண்டுதல் தான் கேட்கிறோம், அந்த வேண்டுதலை கேட்டாலும் அதுல கடவுள் தன்னை மகிமைப்படுத்துறானா? அந்த அரக்கராஜ் பய எனக்கு மகிமை கொடுக்கிறானா, எனக்கு மேன்மை கொடுக்கிறானாங்கிறதுல பாக்குறதுல கவனமா இருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ his exaltation was under my tongue. அவரை துதிக்கிறது என்னோட உள்ளத்துல இருக்கு.
அப்ப என் உள்ளத்துல அவரை துதிக்கணும், நாவு ஜெபிக்கணும். ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஐயா, பழைய ஏற்பாட்டுல தான் ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, என் இடுப்புலி நீக்குங்க, எனக்கு வரத்தை கொடுங்க, கொடைகளை கொடுங்க, நான் அழுது கொண்டிருந்தேன், பல வருடங்களா அழுதுட்டு இருந்தேன், ஒண்ணுமே நடக்கல. ஒரு நாள் பரிசுத்தாவின் எனக்குள்ள வந்தாரு. பழைய ஏற்பாட்டுல தாண்டா லிஸ்ட கொடுக்கணும், புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஸ்தோத்திரம் பண்ணு, துதி பண்ணு, நன்றி சொல்லு, போதையா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எப்ப அவர் பெட்டிஷனை நிறுத்திட்டு நன்றி சொல்லி துதிக்க 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் துதிக்க ஆரம்பிச்சிருப்பாடுதான் வரங்கள், கொடைகள், கனிகள் என் வாழ்க்கையில அளவில்லாதபடி செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாரு. எப்படி பாருங்க இந்த உள்ளம் மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை நமக்கு செஞ்சு வச்சுட்டாரு அப்படின்னு செய்யறதுக்கு முன்னாடியே தாவீது இப்படி புகழ்றாருன்னா நாம் எப்படி புகழ வேண்டும்? அன்பான சகோதர சகோதரி, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு அவரை சார்ந்து இருக்கதான் சின்சியர் பிரேயர். அவர் எந்த அளவுக்கு சொல்றாரு தாவீது பாருங்க. ஜெபிச்ச ப்ரொசீஜர் சொல்றாரு, வாய் திறந்தது, உள்ளம் துதிச்சது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டாரு. If I regard iniquity in my heart, God will not answer. If I regarded iniquity in my heart, God would not have answered my prayer அப்படிங்கிறார். அப்போ என் உள்ளத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலை வைக்கிறார். நான் என் ஜெபம் கேட்கப்படாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடை என்னுடைய உள்ளத்துல தீமை இருக்கிறது. அப்ப என்னுடைய ஜெபம் கேட்கணும்னா என் உள்ளத்துல சின்சியாரிட்டி இருக்கணும், உண்மை இருக்கணும், ட்ரூத் இருக்கணும். அதான் ஆவியிலும் உண்மையிலும், அதுதான் த அட்மாஸ்பியர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ பாவமே செய்யாம இருக்க முடியாது. பாவம் செய்யறான், அதுக்கு மனம் வருந்தணும், வேதனைப்படணும், என்னை மன்னிச்சிருங்கப்பா, அவங்க ரத்தத்தால கழுவணும். அப்போ என் உள்ளத்துல தீமையை வச்சுக்கிட்டே நான் ஜெபிச்சேன்னா என் ஆண்டவர் எனக்கு பதில் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அவரு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு ஜெபத்துக்கு. என்ன மாதிரி ஒரு ஸ்கேல, ஏன் உள்ளத்துல குடி இருந்துச்சுன்னா, ஏன் உள்ளத்துல இச்சை இருந்துச்சுன்னா, ஏன் உள்ளத்துல மோசம் இருந்துச்சுன்னா என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. ஸ்ட்ராங்கா சொல்றாரு, பாவிகள் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. பாவம் எனக்குள்ள வச்சுக்கிட்டே நான் எப்படி ஏமாத்த முடியும்? ஆண்டவருக்கு ஒரு மாஸ்க், உலகத்துக்கு ஒரு மாஸ்க் எப்படி நான் போட முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே மாஸ்க், அதை கிழிச்சிட்டு தான் நான் ஜெபிக்கணும் அப்படிங்கிறாரு தாவீது. உள்ளத்தில் உண்மை வேணும், அவர் பிரேயர் மஸ்ட் பி சின்சியரா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அது பாருங்க, தொடர்ந்து அவர் சொல்றாரு, உண்மையில் கடவுளை எனக்கு செவி கேட்டதை கொடுத்துட்டார், என் விண்ணப்ப குரலை கேட்டாரு. அவர் சொல்றாரு, என் மண்டாற்றி புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன் அவருடைய இரக்கம் தான் என்னுடைய ஜெபத்தை கேட்க வச்சது அப்படிங்கிறாரு. கடவுள் கொடுக்கிற ரிவார்டு இவருடைய சின்சியாரிட்டிக்கு. உள்ளத்துல எந்த அழுக்கும் இல்லாம ஓப்பனா பேசி நான் பாவின்னு சொல்லி சாசமா விழுந்து ஜெபிக்கிறாரு, அதுக்கு கடவுள் கொடுக்கிறார் ரிவார்டு. ஆனா இவர் அதை ரிவார்டா எடுக்காம, இல்ல நான் சின்சியரா ஜெபிச்சதுனால இல்ல, உண்மை உத்தவமா ஜெபிச்சதுனால இல்ல, ஆண்டோட இரக்கம்தான், கிருபைதான் என் ஜெபத்தை ஏறெடுத்ததுன்னு சொல்லி தாவீது திரும்பவும் அவருக்கு ரிவார்டை கொடுக்கிறாரு. இதான் உண்மையுள்ள ஜெபங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, எரேமியா எழுதிய புஸ்தகம் ஜெரேமியா 29:11 சொல்வார் இல்லையா, நான் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அது வளமான திட்டம், நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வளமான திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கக்கூடிய திட்டம் அல்ல அப்படின்னு சொல்லி கடவுள் வச்சிருக்கிற ஒவ்வொரு பிளானும் அற்புதமான திட்டம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த திட்டத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அவர்னு சொல்றாரு, நீ முழு உள்ளத்தோட என்ன நாடுகிற பொழுது நான் அப்படியே அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எரேமியா 29:11 12, 13, 14 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஹோசேயா இறைவாக்கினர் புஸ்தகம் உங்களுக்கு தெரியும், நீங்க எடுத்து படிச்சு பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்த, இந்த டபுள் மாஸ்க் ரொம்ப அழகா தோல் உரிச்சு காமிக்கிறார் பாருங்க. ஒருவேளை நம்ம உள்ளத்தில் ஜெபிக்காம இருந்தா நம்முடைய உள்ளத்துல தீமையும் பொல்லாப்பு தான் வரும் பாருங்களேன். அவ்வளோ குடிவரி, மோசம், நான் ஏமாத்துவேன், லஞ்சம் வாங்குவேன், ஆனா கோயில போய் நான் ஜெபிச்சா எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ரோட்ல ஆல்வேஸ் யூ ஆர் வாக்கிங் ஆன் தி லெஃப்ட் சைட். ஜெபிக்கிற ஒரு வீரனா இருக்கீங்களே தவிர அந்த ஜெபத்துக்கு ரிவார்டு வாங்குற ஒரு வீரனா இல்ல. 80-90 வயசு இது நடக்குது.
ஹோசேயா இறைவாக்கினர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது, தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல விடவில்லை. தாவீது ஜெபிச்சார் இல்லையா, அப்ப படிச்சோம் இல்லையா, அவங்களுடைய உள்ளத்துல சின்சியரா ஜெபிக்கல, அவங்க உள்ளத்திலிருந்து கூப்பிடல, அதற்கு வாயிலிருந்து தான் கூப்பிடுறாங்க, கதறாங்க. எங்கிருந்து கதறாங்க? தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகிறார்களே. இடுப்பு நொந்து போச்சு, வயிறு கெட்டு போச்சு, அல்சர் வியாதி, நடக்க முடியல, முட்டி முறிஞ்சிருச்சு, படுக்கையில கிடந்து லோ 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 லோன்னு கதறி. அப்படி கதற வேண்டிய புள்ள நீ இல்ல. உள்ளத்தில் உண்மையோடு ஜெபிச்சா போதும். உள்ளத்துல உண்மை இல்லாம பகையை வச்சுக்கிட்டு, விரக்தியை வச்சுக்கிட்டு, எதிர்ப்பு வச்சுக்கிட்டு, சுயநலத்தை வச்சுக்கிட்டு, இச்சை பாவங்களை வச்சுக்கிட்டு ஐசியூல கடந்து கதறுகிற சகோதரியே, உங்கள்கிட்ட கடவுள் எதிர்பார்ப்பது உண்மையை மட்டும்தான். படுக்கைகளில் கடந்து கதறீங்களே அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? படுக்கையில கடந்து கதற அந்த ஜெபம் ஹவுலிங் ஆஃப் டாக். நாய் நைட்ல ஊளையிடும், ஓ கதறும், கேவலமா ஊளையிடும். அந்த ஊளைக்கு சமம் என்கிறார் கடவுள். அது ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்பு சத்தம் அல்ல. இடுப்பு உடைஞ்சது படுத்துட்டு ஜெபிக்கூடான்னு சொல்லல. நான் படுக்கையில கடந்தா ஜெபிக்கலாம், ஆனா உள்ளத்துல உண்மை இருக்கணும். ஆனா நோயோட கடக்கிறிய, 30 வருஷமா 5 வருஷமா நோயோட கடக்கிறிய, அல்லது 7 வருஷமா கடன் தொல்லையோட கடக்கிற, கடன் தொல்லையில ஊழையிடாத, ஜெபி, வெற்றி ஆர்ப்பரி. உள்ளத்தில் உண்மையோட, உள்ளத்துல நேர்மையோட, உள்ளத்துல என் பாவங்களை அறிக்கை செஞ்சு, உள்ளத்துல கடவுளோட ஒன்றித்து, என் உள்ளமும் அவர் உள்ளமும் இணைஞ்சா ஜெல்லா இருக்கணும். அப்போ என் பாவங்களை உதாரி மைந்தன் போல என் பாவங்களை அறிக்கை செஞ்சு, தாவீதை போல அந்த நேர்மையோட ஜெபிக்கிற ஜெபம் ஊலை இல்ல, அது ஒரு வெற்றி ஆர்ப்பரிப்பின் சத்தம், ட்ரையம்பட் சவுண்ட் அப்படிங்கிறார். எக்காலம் ஊதுகிற ஒரு வார்த்தை என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம எல்லாம் பாருங்க, வாழ்நாள் எல்லாம் இந்த நாய் ஊளையிடுகிற அந்த சத்தம் தான் நம்முடைய ஜெபத்தில் வருகிறது. தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவில்லை. வெறும் லிப் சர்வீஸ், வெறும் உதடு தான் சத்தம் போடுது. அதுதான் நாய் ஊளையிடுறதுக்கு சமம். தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகிறார்கள். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களை பீத்து பிடுங்கிக் கொள்றாங்க. ஐயோ, இந்த வேலை சாப்பிடறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த கடன் அடைக்கிறதுக்கு தோட வைக்கணுமா, தாலி அடமானம் வைக்கணுமான்னு கதறி கொண்டு இருக்கிறோம். தேவையில்லை. நான் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அது நல்வாழ்வை கொடுக்கக்கூடிய, வளமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்கள் தான். ஐ ஹவ் பிளான் ஃபார் யூ. ஒன்னே ஒரு நான் கேட்கிறேன், ஆவியில உண்மையில ஜெபிக்கணும் அப்படின்னா சின்சியரா ஜெபிங்க. உள்ளத்துல இருமாப்ப வச்சுக்கிட்டு, உள்ளத்துல பகையை வச்சுக்கிட்டு ஜெபிக்காத, அது கேட்கவே படாது. 90 வருஷம் வரையும் ஊழையிட்டுக்கிட்டே இருப்போம், கொக்கு கொக்கு கொக்குன்னு. அது வெற்றி ஆர்ப்பரிக்கிற ஒரு சவுண்டா அது மாறணும்னா என் உள்ளத்தில் உண்மை வேண்டுங்க. சிம்பிள் லாஜிக்குங்க, அவ்வளவுதாங்க. அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச தாவீதை மன்னிச்சு அவனை அரசனாக்குறாருன்னா, கடவுளுடைய உள்ளத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவருடைய அன்பை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. துதிங்க, ஸ்தோத்தரிங்க. கடவுள் இன்றைக்கே இந்த செய்தி கேட்கிற அநேக சகோதர சகோதரிகளே, உங்க வீட்டுக்கு விடுதலை வேணுமா? ஊலையை நிறுத்திட்டு வெற்றி ஆர்ப்பரிப்பு உங்க குடும்பத்தில் நடக்கணும். என் சுவர்கள் ஆண்டவர் தந்த விடுதலை எடுத்துரைக்கின்றன என்று சொல்லி என் பிள்ளைங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பார்கள் என்று உங்க வாயில வெற்றி சவுண்டு, வெற்றி ஆர்ப்பரிப்பு வரணும்னா உள்ளத்திலே பாவம் இல்லாம ஜெபிங்க, உண்மையோட ஜெபிங்க, சின்சியரா ஜெபிங்க. இன்றைக்கே உங்க குடும்பத்துல கடவுள் அற்புதங்களை நிகழ்த்துவார். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில ஊளை சத்தங்களும் புலம்பல்கள் தான் அதிகமா இருக்கு. பிரச்சனைகள் அதிகம், கடன் தொல்லை அதிகம், நோயின் தாக்கம் அதிகம், பிள்ளைகளால் வந்த பாதிப்பு அதிகம், வீட்டின் பிரச்சனைகள் தலைக்கு மேல் வெள்ளம் போல் இருக்கிறது. ஆனா எவ்வளவு சின்சியரா நம்ம பிரேயர் பண்றோம். உண்மையிலே நீங்க கேள்வி கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தெள்ள தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். ட்ரூ வர்ஷிப், ட்ரூத், சின்சியரிட்டி, உண்மை தன்மை, கடவுள் மீது அந்த ஒரு விசுவாசத்தோடு, உண்மையான ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், என்னை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அந்த உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நம்ம குடும்பத்துல இருக்கா? நம்ம கிட்ட இருக்கா? அல்லது வெறும் புலம்பல் மட்டும்தான் இருக்கா? இந்த கடவுள் செய்யலன்ற கடவுளை பற்றி அவதூறு பேசி அவருடைய நாமத்தை
அவசங்கைப்படுத்துகிறவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கிறோம். என்னுடைய பிரச்சனையை சொல்லி சொல்லி கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யல, நான் அதோ கோயிலுக்கு போறேன், இதோ நான் பாட்டு பாடுறேன், இதோ நான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு எதிர் சாட்சிகளாக வாழ்கிறவர்கள் தான் நம்ம அதிகம் பேர் இருக்கமே தவிர, ஆனா மெய்யாகவே prayer is a command of God. நீ என்கிட்ட ஜெபி அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு ஒரு கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த கட்டளையை அவர் எப்படி ஜெபிக்கணும்னு விரும்புறாரோ அதன்படி நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சமீபத்துல ஒரு சகோதரி குடும்பத்துல மிகப்பெரிய கடன் பிரச்சனை, அவங்களால மீண்டு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை. நீ உண்மையிலே ஜெபிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசும் பொழுது அந்த பெண் சொல்கிறா, உண்மையில இல்ல ஆண்டி, என்னால ஜெபிக்கிறது இல்ல, ரொம்ப நேரம் புலம்புறேன், வேலை செய்யறேன், அதிக நேரம் வேலை செய்யறேன், அப்புறம் டயர்டாயி தூங்கிடுறேன், ஏதோ கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் அப்படியே மன கலக்கத்தோட இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. பாருங்க, எங்க ஆசீர்வாதம் கிடைக்குமோ அங்க நம்மளால சின்சியரா இருக்க முடியல. அப்ப எனக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னா நான் அதை விட்டு வெளியே வரணுமே. அப்ப எனக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு, நான் யாரு அப்படிங்கிற உண்மை எனக்கு விளங்கணும், நான் எவ்வளவு அசுத்தமானவன் என்பதை எனக்கு புரியணும், அதுல எனக்கு சின்சியரிட்டி தேவை. 2வது, நான் கடவுளை நம்புறேன் அப்படிங்கறதுல ஒரு சின்சியரிட்டி தேவை. Do you really trust God? நீ உண்மையிலே கடவுளை நம்புறீங்களா? அவருடைய வல்லமையை நம்புறீங்களா? அவரால் என் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நம்புறீங்களா? இந்த 2 சின்சியரிட்டி நம்ம கிட்ட இருக்குன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம வெற்றி ஆர்ப்பரிப்புள்ள பிள்ளைகளா தான் இருப்போம். நம்ம குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும் நிச்சயமா. ஆனா இந்த சின்சியரிட்டி நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம என்னதான் அழுது புலம்பினாலும் ஒப்பாரி வச்சாலும் நம்மால வெளி வர முடியாது. இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்வோம். கன்ட்ரைட் ஸ்பிரிட், நான் இருக்கிறபடியே என்னை ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையில இன்னைக்கு நிறைய பேர் போன் பேசும்போது அடையாறுல இருந்துகிட்டு அண்ணாநகருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சின்சியரிட்டி இல்ல, உண்மை இல்ல. அதேதான், அதே மனநிலை கடவுள்கிட்ட நாம பொய்யான ஒரு நிலையோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உங்களை என்னையும் உள்ளத்தை துருவி ஆராய்ந்து பார்த்து அறிகிற சர்வ வல்லமையுடைய கடவுளுக்கு முன்பாக இந்த பொய் இதயத்தோடு உட்கார்ந்து எப்படிங்க நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும்? எஸ், டுடே லெட் அஸ் ரிப்பென்ட். கடவுளுக்கு முன்னாடி வரும்போது உண்மையான இதயத்தோட, ஆமாப்பா எனக்குள்ள இந்த அசிங்கம் இருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ள கசப்பு இருக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மன்னிக்கல, நான் வெறுப்போட இருக்கிறேன், நான் பாவத்துல கிடக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை வெளியே தூக்கி விடுங்கன்னு சொல்கிற உண்மையான இருதயத்தோட ஆண்டோட பாதத்துல வருவோம். அதே நேரத்துல நீங்க என்னை தூக்க வல்லவர், நீர் என்னை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து, நீர் எனக்கு ரட்சகர், என் பாவங்களை மன்னிக்கிறவர், என்னை மீட்டுக் கொள்கிறவர் என்கிற அந்த அறிக்கையிடம் நமக்கு வேண்டும். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இப்பொழுது ஏற்போம், வாழ்நாளெல்லாம் ஏற்படும். நாம் தொடர்ந்து அதை செய்வோம். உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவிடம் உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, உங்க இருதயத்தை ஒப்புக்கொடுங்க, முழு உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் நம் வாழ்க்கையை. உனக்காகவே நான் காத்திருக்கிறேன், உள்ளத்தையே நீ தருவாயா? உனக்காகவே நான் காத்திருக்கிறேன், உள்ளத்தையே நீ தருவாயா? உனக்காகவே நான் வந்தேனே, உனக்காகவே நான் சிலுவை சுமந்தேன், உனக்காகவே நான் மரித்தேனே, உனக்காகவே நான் உயிர் தெழுந்தேன், உனக்காகவே மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, 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 உனக்காகவே நான், உனக்காகவே, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன், உள்ளத்தையே நீ தருவாயா? இந்த அன்புக்கு முன்னாடி நம்முடைய பொய் முகங்கள் கிழித்தெறியப்படட்டும்.
இந்த நேசத்துக்கு முன்பாக, இந்த சர்வ வல்லமைக்கு முன்பாக, இந்த மன்னிப்புக்கு முன்பாக நம்முடைய எல்லா ஹிப்போக்ரசி ஒழிந்து போகட்டும். எல்லா மாய்மலவான வார்த்தைகள் வெறும் வாய் சவடால்களாக நம்முடைய ஜபங்கள் இல்லாமல் அது அடி ஆழத்துல இந்த உண்மையாய் வெளிவரட்டும். பாவத்தை எல்லாம் மன்னித்தேனே, துக்கத்தை எல்லாம் சுமந்தேனே, நோய்களை எல்லாம் குணமாக்கினே, கண்ணீரை எல்லாம் துடைத்திட்டேனே. உனக்காகவே மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, 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 உனக்காகவே நான், உனக்காகவே, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன். உள்ளத்தையே நீ தருவாயா? அப்பா தருகிறோம் சுவாமி. எங்கள் அழுக்குகளோடு, எங்கள் பொய் முகங்களோடு அப்பா, எங்கள் கசப்புகளோடு அப்பா, எங்கள் வாய் சவால்களோடு அப்பா, எல்லா விதமான அவிசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, ஆனால் உம்மை நம்பி வருகிறோம். நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு உம்மிடம் மட்டுமே இருக்கிறது சுவாமி. எங்கள் அவிசுவாசத்தை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மீது நாங்கள் கொண்ட அதீத நம்பிக்கையை தகர்த்து எழியும் சுவாமி. அப்பா, உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா. இந்த வேளையில எங்களை உம்முடைய பரிசுத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால நிரப்புங்க சுவாமி. அப்பா, உண்மையான இருதயத்தோடு அப்பா, உண்மையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற கிருபையால் இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.